ஓம் ஸ்ரீதார நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி லயன்ஸ் கேட் போர்ட்டல்னு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும்னு சொல்லுவாங்க. இது இந்த டபுள் நம்பர்ஸ் வரும்போதும் சரி, இல்லை இந்த சம்டைம்ஸ் இந்த கான்ஸ்டலேஷன் சொல்லக்கூடிய நட்சத்திர அமைப்பும் படும் சில டைமில் போர்ட்டல்ஸ் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி லயன்ஸ் கேட் போர்ட்டல் சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆகும். போர்ட்டல்ஸ்னால் என்னென்னா ஒரு நுழைவு வாயில். இந்த நுழைவு வாயிலில் நாம் எதுக்கான நுழைவாயில், நம்ம ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கும் ஒரு அழகான தருணத்திற்கான நுழைவு வாயில், இல்லை கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டல் அன்னைக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அந்த நாள் முழுக்க நீங்கள் என்ன பண்ணணுமோ, உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதை நீங்கள் ஒரு பிரியாணி இலையில் எழுதிட்டு, அதாவது நடந்து முடிஞ்ச மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு திருமணம் ஆகணும்னா, நான் திருமணம் எனக்கு ஆகிடுச்சு, இந்த பர்டிகுலர் நபரோட ஆயிடுச்சு, அப்படி உங்களுக்கு லவ் இருந்தால் பர்டிகுலர் நபரோட ஆயிடுச்சு அப்படின்னு எழுதலாம். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் திருமண வாழ்க்கையிலேருந்து எழுதலாம். இல்லை வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா, நான் ஒரு அழகான வீடு கட்டிட்டேன், நான் அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு காலேஜுக்கு அப்ளை பண்ண, எனக்கு இந்த காலேஜில் இடம் கிடைத்திருச்சு, நான் ரொம்ப சந்தோஷமாக படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு நடந்து முடிஞ்ச மாதிரி உங்கள் ஆசைகளை எழுதணும். அதனோடு சேர்ந்து மேனிஃபெஸ்டேஷன் கோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. 1176ன்னு மேலே அந்த பிரியாணி இலை மேலே 1176 எழுதிக்கணும். முதல்ல ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கிறீங்க, அதில் உங்கள் ஆசைகளை நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதிக்கிறீங்க. மேலே 1176 எழுதிட்டு அந்த பிரியாணி இலையை நம்ம ரெண்டு கைக்கு நடுவில் வச்சு அழகாக கற்பனை பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா, வீடு கட்டிட்டீங்க, கிரகப்பிரவேசம் நடத்துகிறீங்க, அந்த வீடு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கு, எல்லோரும் உங்களை வாழ்த்துறாங்க, நீங்கள் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கீங்க. அங்கேருந்து உங்கள் கணவர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு, உங்கள் குழந்தைகள் ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் போகிறாங்க, இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு அழகாக திருமணம் நடக்குது, அந்த திருமண வைபவம் ரொம்ப அழகாக நடக்குது. இப்படியெல்லாம் கற்பனை பண்ணி யூனிவர்ஸ் எனக்கு இந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. இல்லை ஒரு அகல் விளக்கு இருந்தால் ஏற்றி வச்சுட்டு இந்த எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா பிரியாணி இலை, அதை வச்சு நல்லா கரைக்கிடணும், பொசுக்கிடணும். அந்த பொசுக்கிட்டு அந்த சாம்பல் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு மொட்டை மாடியிலையோ இல்லை திறந்த வெளி எங்கேயோ போயிட்டு, யூனிவர்ஸ் இந்த ஆசைகளை நீ எனக்கு நிறைவேற்றி தருவேன், நான் நம்புகிறேன், நீ செய்யும் இந்த உதவிக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஒன்று ஊதிடணும். அவ்வளோதான். யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைச்சாச்சு, அவங்க பார்த்துக்க போகிறாங்க. யூனிவர்ஸ் எனர்ஜி, இந்த யூனிவர்சல் எனர்ஜி பார்த்துப்பாங்க, இப்படி சொல்லலாம். இல்லை அன்னைக்கு நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு பூஜை எடுக்கணும், புதுசாக ஒன்று ஆரம்பிக்கணும்னா அந்த லயன்ஸ் கேட் போர்ட்டலில் ஆரம்பிக்கலாம். இல்லை நீங்கள் ரெல்ம்ஸோட கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்மெல்லாம் 3 டைமென்ஷனில் இருக்கும், நீங்கள் 5 டைமென்ஷனில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அன்னைக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ரீடிங் இருந்தாலும் சரி, இல்லை 7 டைமென்ஷனில் பெரிய பெரிய குருமார்கள், அப்சரஸ் இப்படியெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும். நீங்கள் யட்சினி சாதனா எடுத்திருக்கீங்க, இல்லை பிசாசினி சாதனா எடுத்திருக்கீங்க, இல்லை ஏதாவது உக்ரதேவதா சாதனா எடுத்திருக்கீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகும். 8 போர்ட்டல்ஸ் தவற விட்டுறாதீங்க.